இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நாளும் வேதத்திலிருந்து ஒரு நல் வார்த்தை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு உங்களை ஊக்கப்படுத்த வந்திருப்பது உங்கள் சகோதரர் மோகன் மோசஸ். இந்த நாள் நம்ம வேத பாடத்தில் அப்போஸ்தலர் பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபத்தை குறித்து நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். பிலமோனுடைய வரலாற்று பின்னணி என்ன, எதற்காக இந்த நிருபம் புதிய ஏற்பாட்டில் சேர்க்கப்பட்டது, ஓரங்கப்பட்ட ஒரு நிருபத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். பல சபைகளில் இதை பற்றி பேசுவதில்லை, பல சபைகளில் இதை குறித்து தியானிப்பது இல்லை. பலருக்கு இந்த நிருபத்தை வாசிக்கிறதுக்கு பிடிக்கவும் பிடிக்காது, இது என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்கிப் பண்ணிட்டு போவாங்க. இன்றைக்கி இந்த நிருபத்தை குறித்து நம்ம தியானிக்கலாம். இதுவும் ஒரு சப்ஸ்கிரைபரோட ரெக்வெஸ்ட் தான். சரி, வாங்க நம்ம இந்த காணொளிக்குள்ளாக செல்லலாம். அப்போஸ்தலர் பவுல் தன்னுடைய வாழ்விலே கிறிஸ்துவுக்காக பல சிறைவாசங்களை அவர் அனுபவித்திருக்கிறார். அப்படி சிறைவாசங்களை அனுபவிக்கும் போது அவர் நிறைய நிருபங்களை கூட எழுதியிருக்கிறார். நிருபம் என்று சொன்னால் லெட்டர், அதை நீங்கள் முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த நிருபமும் அவர் சிறைவாசம் அனுபவித்த போது எழுதப்பட்ட ஒரு நிருபம்தான். புதிய ஏற்பாட்டில் அவர் எழுதிய மற்ற நிருபங்களை விட இந்த பிலமோனுக்கு எழுதின இந்த நிருபம் தான் மிக சிறிய ஒரு நிருபம், ஒரு லெட்டர். ஆனால் ஒரே அதிகாரமும் 25 வசனங்களை கொண்ட இந்த நிருபத்தை நம்ம அவ்வளோ அசால்ட்டாக எண்ணிடக்கூடாது. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்ற பழமொழிக்கேற்ப இந்த நிருபத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய ஆவிக்குரிய பாடம் இருக்கிறது. அதை நம்ம இன்றைக்கி தியானிக்கலாம். இந்த பிலமோனுடைய வரலாற்று பின்னணி என்னன்னு பார்த்திங்கன்னா, கொலேசே பட்டணத்தை சேர்ந்த ஒரு செல்வந்தரான பிலமோன். இவர் ஒரு ரோமன் சிட்டிசன், அதாவது ரோம குடியுரிமை பெற்றவர். அப்போஸ்தலர் பவுல் எபேசுவில் ஊழியம் செய்த போது இருவருக்கும் ஒரு சந்திப்பு ஏற்படுகிறது. அந்த சந்திப்பு பின்னாட்களில் நட்பாகி அந்த நட்பு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல புரிதல் ஏற்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக இவர் ஒரு நல்ல சீஷராகவும் பின்னாட்களிலே மாறுகிறார் இந்த பிலமோன். பார்த்திங்கன்னா பவுலினுடைய சக ஊழியக்காரராங்க எப்பாப்ராவை கொலேசியில் இயேசுவை பற்றினதான ஒரு சுவிசேஷத்தை பரப்ப தொடங்குகிறார். அந்த சமயத்தில் பிலமோனும் தன்னுடைய வீட்டில் கூடி வருகிற ஒரு சபைக்கு இவர் தலைவர் ஆகிறார். இவருடைய தலைமையில் இவர் வீட்டில் ஒரு சபையும் நடத்தப்படுகிறது. அப்போதைய ரோமானிய கலாச்சாரத்தின்படி பார்த்திங்கன்னா அனைத்து செல்வந்தர்களைப் போலவே இந்த பிலமோனும் தன்னுடைய வீட்டில் அடிமைகளை வைத்திருக்கிறார். அப்போ அது ஒரு கலாச்சாரமாக இருந்தது ரோமாபுரியில். வீட்டுக்கு இருக்கிற எல்லா பணக்காரங்களும் அடிமைகளை தங்களுடைய வீட்டு வேலையெல்லாம் செய்யறதுக்கு, மற்ற காரியங்கள் செய்வதற்கு வச்சுருப்பாங்க. அப்படி பிலமோனும் அடிமைகளை வைத்திருக்கிறார். அந்த அடிமைகளில் ஒருவன் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒனேசிமு. இப்போது இந்த 3 கேரக்டர்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் இந்த லெட்டருக்குள்ளே நம்ம போக முடியும். படித்தா உங்களுக்கு புரியும். பிலமோன், ஒனேசிமு, அவனுடைய அடிமை, அப்புறம் அப்போஸ்தலர் பவுல். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒனேசிமுன் செய்கை, அதாவது அடிமையான இந்த ஒனேசிமுனுடைய செய்கை பிலமோனுக்கு ஒரு கான்ஃப்ளிக்டை கொடுக்குது. அப்போது இருவருக்கு இடையே ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு, ஏதோ ஒரு மனக்கசப்போ, ஏதோ ஒரு விரிசலோ ஏற்படுகிறது. அது ஒரு வேளை திருட்டாக இருக்கலாம், இல்லைனா அது ஒரு பண கையாடலாக இருக்கலாம், இல்லை ஒரு துரோகமாக இருக்கலாம். ஏதோ ஒன்று நடக்குது. இது நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. பிகாஸ் அந்த லெட்டரில் நம்ம வாசிக்கிறத வைத்து தான் அதோட பின்னணி இதுவாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஓரளவுக்கு யூகித்து சொல்ல முடிகிறது. ஸோ ஆனால் இந்த ஒனேசிம் ஏதோ ஒரு வகையில் பிலமோனுக்கு ஒரு தவறை செய்திருக்கிறான். இதன் நிமித்தமாக இந்த அடிமையான ஒனேசிமும் அங்கேருந்து தப்பித்து ஓடியும் விடுகிறான். ஒரு சமயத்தில் பார்த்திங்கன்னா பவுலும் ஓடி போன இந்த அடிமையான ஒனேசிமும் சிறைசாலையில் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்போது பவுல் அடிமையான இந்த ஒனேசிமை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சு கொள்கிறார். பின்னர் ஒனேசிமும் எப்படி பிலேயாம் இயேசுக்கு சீஷர் ஆனானோ, பிலமோன் எப்படி இயேசுக்கு சீஷர் ஆனானோ, அதே மாதிரி இந்த ஒனேசிமும் பார்த்திங்கன்னா பவுலினிடத்தில் ஏற்பட்ட நட்பு, இந்த போதனை எல்லாம் கேட்டுட்டு பின்னாட்களில் இவனும் இயேசுனுடைய சீஷனாக ஆகிறான். அப்போஸ்தலர் பவுலுக்கு ஒரு அன்பான ஒரு உடன் ஊழியக்காரனா, ஒரு பணிவிடைக்காரனா, ஒரு உதவியாளராகவும் மாறுறான். ஆக இந்த சூழ்நிலையில் தான் ஒனேசிமின் நிமித்தமாக பிலமோனுக்கு பவுல் ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அந்த கடிதத்தை வாசிக்க போகும்போது பாருங்கள், உண்மையாகவே பவுலினுடைய தேவ ஞானம் அவ்வளோ அழகாக வெளிப்படுங்க. இந்த ஒரு அதிகாரம் 25 வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும்.
யார் மனமும் காயப்படாமல் மிகவும் ஜாக்கிரதையாக சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லி மிக நேர்த்தியாக அதை சொல்லி அப்போஸ்தலர் பவுல் பார்த்திங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி இந்த சூழ்நிலையை கையாடுகிறார், அப்படி கையாண்டுள்ளார் என்பதை நம்ம இந்த வசனத்தெல்லாம் வாசிக்கும் போதே நல்லாவே தெரியும். இந்த லெட்டர் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் வாசிக்கிறதுக்கு. நீங்கள் தமிழ் வாசிக்க தெரிந்தவங்களுக்கு அதில் இருக்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப இனிமையாக இருக்கும், பார்த்துக்கோங்க. அதாவது அவர் என்ன அந்த லெட்டரில் ஒரு மைய கருத்துன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடிமையான ஒனேசிமுவை வந்து மன்னிச்சு அவரை திரும்ப ஏற்றுக்கொள்ளும்படி மட்டுமல்ல, இனி அடிமையான அந்த ஒனேசிமை நீ வந்து அடிமையாக பார்க்காமல் கிறிஸ்துவுக்குள் ஒரு சகோதரனாக ஒரு குடும்ப உறுப்பினராக அவரை கட்டி தழுவும்படியும் பவுல் பிலோமோனிடம் கேட்பதே ஒரு தனி அழகு, பார்த்துக்கங்க. இந்த லெட்டரில் இருக்கிற ஒரு மைய கருத்தே இதுதான். சரி, நம்ம இந்த லெட்டரை வாசிக்கலாம் வாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலோமோனுக்கு எழுதின நிருபத்தை நான் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளுமாய் இருக்கிற பிலோமோனுக்கும் பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர் சேவனாகிய அர்க்கிப்புக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது. ஆரம்பம் என்னன்னா, இந்த வசனத்தை படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் கட்டப்பட்டவனாக இருக்கிற பவுலும் தீமோத்தேயும்னு சொல்லும் போது 2 பேருமே சிறைச்சாலையில் இருந்து தான் இந்த லெட்டரை பிலோமோனுக்கு எழுதுகிறாங்க அப்படின்றத புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேங்களா? அவங்க என்னன்னா, யாருக்கு எழுதுகிறாங்க? தனக்கு பிரியமான உடன் வேலையாளாகிய பிலோமோன் அப்படின்னு எழுதுறத புரிஞ்சுக்கலாம். அவங்க விசாரிக்கிறாங்க, அவங்க கூடி வர சபை மக்களையும் மற்றவர்களையும் விசாரித்து அந்த லெட்டரை ஸ்டார்ட் பண்ணுறார் பவுல். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக ஒரு ஆசீர்வாதத்தையும் போடுறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு என் ஜபங்களில் உன்னை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். இந்த 3 வசனத்தை பாருங்களேன், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். வேறு என்ன சொல்கிறாரு? என்ன மாதிரியான பரிசுத்தவான்கள் இடத்துலையும் மற்ற எல்லா பரிசுத்தவான்கள் இடத்துலையும் நீ காட்டுற அன்பும் இயேசுவின் மீது வைத்திருக்கிற நீ விசுவாசத்தையும் நான் எல்லார் மூலியமாகவும் கேள்விப்படுறேன்ப்பா. அதை நினைக்கும் போது என் ஜெபத்தில் உன்னை குறித்து நான் ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி சொல்கிறேன் ஆண்டவருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் இப்படி தெரியப்படுகிற உன்னுடைய விசுவாசம் பாருங்கள், அந்த விசுவாசத்தினுடைய அந்நியம் அது அடுத்த லெவலுக்கு போகணும். அது அடுத்த லெவலுக்கு போகணுன்னா அது கிரியைகள்னால பயன்பட வேண்டும். அதனால் நான் ஆண்டவருக்கு ப்ரே பண்ணுறேன் அப்படின்னு எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள். இப்போது இந்த ஒரு விஷயத்தை படிக்கும் போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம சாதாரணமாக நினைப்போம்னா ஏதோ ஒரு லெட்டர் எழுதும் போது அவர் அதிகமாக ப்ரைஸ் பண்ணி அவரை வந்து காக்கா பிடிச்சி ஏதோ வேலை வாங்கிறதுக்காக அவர் ஏதோ ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்க. உண்மையாகவே ஒரு சக ஊழியரிடத்தில் இருக்கிற பாருங்கள் நல்ல விஷயத்தில் அவர் வந்து ஹானர் பண்ணி அதுக்கு நான் ஆண்டவராகிய இயேசுக்கு நான் நன்றி சொல்கிறேன். எவ்வளோ அழகாக எழுதுகிறா இருப்பாங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் நம்மளுக்கு உடன் இருக்கிற பக்கத்தில் நம்மளை கூட பழகிற எந்த விசுவாசி கிட்ட இருக்கிற எந்த ஒரு நல்ல விஷயத்தையாவது நம்ம எதனா பாராட்டுவோமா? அவங்கக்கிட்ட இருக்கிற குறைகளை மாத்திரமே நம்ம சுட்டி காட்டுவோம், குறைகளை மாத்திரமே பேசுவோம். அந்த பழக்கம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. அவன் நம்மளோட பெரிய லெவலில் இருக்காங்களோ, ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டில் இல்லை கம்மியாக இருக்காங்களோ, பட் அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல குட் டீட்ஸ், நல்ல விஷயத்தை நம்ம வந்து என்ன பண்ணணும்? ப்ரைஸ் பண்ண வேண்டாம், அதை ஹானர் பண்ணணுன்றதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு, விசுவாசத்தின் அந்யோன்யம் அப்படின்றாரு. இந்த இங்கே பயன்படுத்தப்படும் இந்த அந்யோன்யம் என்கிற அந்த முக்கிய சொல் கிரேக்க மொழியில் கொய்னோனியா என்னப்படுகிறது. இதற்கு வந்து என்ன அர்த்தம்னா பகிர்ந்து கொடுப்பது அல்லது பரஸ்பர அன்பு, பரஸ்பர ஒரு பரிமாற்றம், இல்லை பரஸ்பர ஒரு பங்கேற்பு என்பது தான் அதனுடைய பொருளாக கருதப்படுகிறது. 2 அல்லது
இதற்கு மேற்பட்டவர்கள் சேர்ந்து பெற்றுக்கொள்வது தான் பங்காளர் ஆகிறோம் இல்லைங்களா? அப்படிப்படமோ தான் அது ஒரு பங்காளர். அதாவது இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் அனைவரும் தேவனின் ஈவாகிய அன்பையும் கிருபையும் சமமாக பகிர்ந்து கொள்ளும் ஒரு பங்காளர்கள் ஆகிறோம். அந்த விதத்தில் நம்ம என்ன ஆகிறோம்? ஒரு அந்யோன்ய ஐக்கியம் நமக்கு ஏற்படுது இல்லையா? பவுல் அந்த அந்யோன்யம் என்ற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு ஒரு காரணமும் இருக்கிறது. பாருங்க, உண்மையாக இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு இடையே இருக்கும் அந்த கொய்னோனியா அனுபவம் வெறும் வார்த்தையில் இருந்து விடக்கூடாது, அதனை கிரியைகளில் காண்பிக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையில் அந்த வார்த்தை சூசகமாக பயன்படுத்தி பிலோயாமனை ஊக்கப்படுத்துகிறத பார்க்கலாம். பாருங்க, அதுக்கு தான் அவர் முன்னாடி சொல்லும் போது என்ன சொன்னார்? இந்த விசுவாசம், கிறிஸ்துவின் மேலே இருக்கிற விசுவாசம், இந்த அன்பு, இதெல்லாம் எல்லார் மூலியமாக நான் கேள்விப்பட்டு ஆண்டவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அதே சமயத்தில் உங்களுடைய விசுவாசத்தின் அன்பும் கிறிஸ்துவுக்காக அது பயன்படவும் வேண்டும். நான் கேள்விப்பட்ட அந்த விசுவாசம், அந்த அன்பு எல்லாம் அடுத்த நிலைக்கு போகணும். அது அடுத்த கிரியையில் நீ காட்ட வேண்டியது வரும். அதுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அந்யோன்யம் என்கிற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணும்போது பாருங்கள், அது எல்லாருக்கும் நீ பொதுவான ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பங்காளர்களாக பார்ட்னர்ஸாக எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டோமோ தேவனுடைய அன்பையும் கிருபையும், அதை நீ செயல்படுத்த வேண்டிய நேரம் வருது அப்படின்றத இவ்வளோ அழகாக சொல்கிறத நம்ம பார்க்கலாம். சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைகிறேன். பாருங்க, ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயதுள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறபடியால் நீ செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாயிருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். என்னவென்றால், கட்டப்பட்ட இருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக நான் மன்றாடுகிறேன். பாருங்கள், விண்ணப்பத்தை கூட ஒரு பவுல், பாருங்கள், அப்போஸ்தலர் பவுல் மிகப்பெரிய ஒரு அப்போஸ்தலர். அவர் என்ன சொல்கிறாரு? நான் தான் ஒரு பெரிய மென்டர் உனக்கு, நான் தான் ஒரு பெரிய அப்போஸ்தலர். நான் இப்போ நம்ம லோக்கல் பாஷையில் சொல்லப்போனால் என்ன, ஏம்பா நான் ஒரு பெரிய அப்பாட்டக்கரு, நான் பெரிய இது, நான் சொன்னால் நீ செய்யணும், செய், உனக்கு என்ன தெரியும் ஆண்டவரை பற்றி, செய், அதெல்லாம் உனக்கு என்ன தெரியும், சொன்னால் செய் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் நான் இருக்கேன். இருந்தாலும் அப்படி சொல்ல நான் துணியாமல் அன்பின் நிமித்தமாக நான் அவனுக்கு மன்றாடுறேன்னு சொல்கிற வார்த்தை இன்றைக்கி லேஸில் யார் வாயிலிருந்து வராதுங்க. இன்றைக்கி லேஸில் யார் வாயிலேருந்து வராது. ஒரு சபை மூப்பராக கூட இருந்துட்டு போட்டோம், அவங்களோட தோரணை ஸ்டாண்டர்ட்லாம் வேறு மாதிரி இருக்கும். சக விசுவாசிகள் அப்படி பார்க்கவே மாட்டாங்க. ஆணையிட்டு பேசுவாங்க, உனக்கு என்ன தெரியும் அப்படின்லாம் கேட்பாங்க. இல்லை, இவர் எவ்வளோ அழகாக மன்றாடுறார் பாருங்களேன். அப்போது விண்ணப்பத்தை கூட எவ்வளோ தாழ்மையாக கேட்கிறார் பாருங்கள். பவுல் விண்ணப்பத்தை என்னதான் தாழ்மையாக கேட்டாலும் வேண்டுகோளை தைரியமாக சொல்லுவதை அடுத்தடுத்து வசனத்தில் இங்கே பார்க்கலாம். விண்ணப்பத்தை வேணால் தாழ்மையாக சொல்லியிருக்கலாம், ஆனால் வேண்டுகோள் விடுக்கும் போது தைரியமாக எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன நீ செய்யணும் அப்படின்றத எவ்வளோ தைரியமாக சொல்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். முன்னே அவன் உனக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உனக்கும் எனக்கும் அவன் பிரயோஜனமானவன். அந்த அடிமையான ஒனேசியமை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறார். இன்றைக்கி அப்பா அவன் அந்த ஒனேசியமுன்னு படித்த உடனே அவனுக்கு தெரிஞ்சிருக்கோ, அப்பா அவன் பவுல் அங்கே சந்திச்சிருக்கான் போல இருக்குது. பவுல் அவரை பற்றி அவன் அந்த அடிமையை பற்றி தான் எழுதுறாரு அப்படின்னு பிலோமோனுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ சொல்கிறாரு, முன்னே அவன் உனக்கு பிரயோஜனம் இல்லாதவனா இருந்திருக்கலாம், இன்றைக்கி உனக்கும் எனக்கும் அவன் பிரயோஜனம் உள்ளவங்களாம் ஆயிட்டான். எப்படி அவன் பிரயோஜனம் உள்ளவன் ஆயிருப்பான் அப்படின்ற ஒரு கேள்வியோடையே அவர் அடுத்தடுத்து படிச்சிருந்திருப்பார் பிலோமோன், இல்லைங்களா? அவனை நான் உன்னிடத்திற்கு அனுப்புகிறேன், என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீரும் ஏற்றுக்கொள்ளோன்றார். சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்து கொள்ள வேண்டும் என்று இருந்தேன். ஆனாலும் நீ செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. இந்த வார்த்தையெல்லாம் பாருங்கள், எவ்வளோ டவுன் டு ஏர்த்தாக ஒரு அப்போஸ்தலர் பவுல் ஒரு சக ஊழியக்காரனுக்கு எழுதும் போது எவ்வளோ அழகாக எழுதுகிறார் பாருங்கள். இதை செய்யினா செஞ்சிடலாம், அவங்களும் செய்வாங்க, ஆனால் அதை எப்படி சொல்ல, உன் சம்மதம் இல்லாத நான் எதையும் செய்ததில்லை,
அது இல்லாமல் நீயும் அதை வந்து நான் சொன்னன்றதுக்காக செய்யக்கூடாது, அதை மனப்பூர்வமாக நீ செய்யணும் இல்லையா? அதனால தான் உன்னிடத்துல இந்த லெட்டர் மூலிமா நான் கேட்குறேன். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தைகள் எல்லாம் போட்டு எவ்வளோ கட்டாயத்தினால் நல்ல மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக அப்படி நீ செய்யணுன்றதை நான் விரும்புகிறேன் அப்படின்றத அழகாக சொல்லிவிட்டு, அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாக இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கு மேலாகவும் பிரியமுள்ள சகோதரமாக இருக்கும்படிக்கும் கொஞ்ச காலம் உன்னை விட்டு பிரிந்து போனானாக்கும். அவன் பிரிந்து போனதை வந்து நீ எப்படி எடுத்துக்கணுன்னா, அவன் அன்னைக்கு போகும்போது அவன் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், ஏதோ ஒரு தப்பு எப்படா இவனை விட்டு போனால் போதுன்ட்டு அவன் ஓடிட்டான் அவனை விட்டு. இன்றைக்கி அவன் ரிட்டன் வரும்பொழுது காலாகாலமாக உன் கூடவே இருக்கும்படிக்கு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு நல்ல சகோதரனா அவன் வரணும்னு இன்றைக்கி ஒரு கட்டாயம் இருக்குது. அதனால தான் முதல்ல அவன் ஓடி போயிட்டான்றதை நீ நினச்சிக்கோ. எவ்வளோ அழகாக பாருங்களேன். இந்த மாதிரியான கொஞ்ச காலம் உன்னை விட்டு பிரிந்து போனானாக்கும். இந்த ரீசனுக்கு தான் அவன் பிரிந்து போனான்னு நீ ஏன் வச்சுக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அன்றைக்கி உன்னை விட்டு ஓடிட்டுருக்கலாம் பாதியில், ஆனால் திரும்ப உன் கூடயே காலங்காலமாக இருக்கணுன்றதுக்காக தான் அன்றைக்கி அவன் உன்னை விட்டு ஓடி போயிட்டான்றதை நீ நினச்சிக்க. எவ்வளோ அருமையாக பாருங்க. எனக்கு அவன் பிரியமான சகோதரன் ஆனால் உமக்கு சரீரத்தின்படியும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளோ பிரியமானவனாக இருக்க வேண்டும். எனக்கு அவன் பிரியமாக இருந்தால் உனக்கும் அவன் பிரியமாக தானேப்பா இருக்கணும். நம்ம எல்லாம் ஒன்று தானே கிறிஸ்துவுக்குள்ளே, நம்ம எல்லாம் ஒரே பார்ட்னர்ஸ், ஒரே பங்காளர் தானே அவருடைய கிருபையும் இறக்கத்தையும் பெற்றுக்கொண்ட அந்த அந்யோன்யத்தில் அப்படின்றத அவர் அழகாக சொல்கிறாரு. அதாவது ரோம சட்டத்தின்படி பார்த்திங்கன்னா இந்த ஒனேசிமோயை வந்து ஓடிப்போன இந்த ஒனேசிமோவை வந்து தண்டிப்பதற்கு முதலாளியான இந்த பிலமோனுக்கு வந்து எல்லா அதிகாரமும் இருக்குது. அவனை சிறையில் தள்ளுறதுக்கு கூட அவனுக்கு அதிகாரம் இருக்குது. இந்த வேலையில் தான், இப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான், இந்த நிலையில தான் இம்முறை உன்னை தேடி வருகிற அந்த ஒனேசிமோவை நீ அடிமையாக பார்க்கக்கூடாது. அடிமையாக அல்ல, கிறிஸ்துவுக்குள் சகோதரனாக, ஒரு குடும்ப உறுப்பினராக, சமுதாயத்தில் சம அந்தஸ்து கொடுத்து நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. பிகாஸ் we are all equal. நம்ம எல்லாம் ஈக்குவல்ப்பா. போகும்போது அவனை நீ ட்ரீட் பண்ண விதம் வேறு மாதிரி இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ நீ வந்ததுக்கப்புறம் நீ அவனை ட்ரீட் பண்ணுற விதம் வேறு மாதிரி இருக்கணும், சமமாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு. பட் ஆனால் இது வந்து கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு காரியம். ஏன்னா இன்றைக்கி நம்ம அந்த லெட்டரை வாசிக்கும் போது ஈஸியாக வாசிக்கிறோம். இந்த லெட்டர் பிலமோனுக்கு கிடைக்கிற அந்த காலகட்டம் ரொம்ப மோசமான ஒரு காலகட்டம். ஏன்னா இது ரோம சமூக அமைப்பையே வந்து சீர்குலைத்து போக வேண்டிய ஒரு செயலாக இருக்கும். ஒரு அடிமையை வந்து இவனப்பா ஓடி வந்த ஒரு அடிமையை இப்படி வச்சு கொஞ்சறான், இப்படி வச்சு ட்ரீட் பண்ணுறான்னு அந்த சமுதாயத்தையே வந்து புரட்டி போடுகிற ஒரு விஷயமா ஆகிடும் இல்லைங்களா? அதை வந்து ஆனால் அவர் பவுல் வந்து செய்யன்னு சொல்லி செய்ய சொல்கிறார் தைரியமாக. ஆனாலும் எதை வச்சு சொல்கிறாருன்னா, இந்த கொலேசியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் என்ன சொன்னாரோ அதையே தான் இங்கேயும் சொல்ல வருகிறார். கொலேசியருக்கு என்ன சொன்னார் நம்ம பார்க்கலாம். கொலேசியருக்கு எழுதின நிருபத்தில் 3வது அதிகாரம் 11-13 வாசிக்கிறேன் பாருங்க. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியன் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் உள்ளவன் என்றும் எதுவுமே இல்லை, கிறிஸ்துவே எல்லோரிலும் எல்லாமுமா இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்கள். அந்த அந்யோன்யத்தையும் அவர் எடுத்து சொல்லி இங்கே ஒப்புரவாகுதலையும் அவர் முன்னிறுத்தி செல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். அதனால் இந்த முறை நீ பார்க்கும் போது அவனை அடிமையாக பார்க்கக்கூடாது, நீ எப்படி பார்க்கணும் அப்படின்றத அவர் சொல்கிறார் இல்லைங்களா? 17 பாருங்கள். ஆதலால் நீர் என்னை உம்மோடே ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள். எவ்வளோ அருமையான வசனம் பாருங்களேன். நீர் என்னை உம்மோடு ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்று பவுல் குறிப்பிடும்போது
கிறிஸ்துவுக்குள் நாம் யாவரும் தேவனுடைய இரக்கத்தையும் கிருபையும் சமமாக பெற்றுக்கொண்ட ஒரு பங்காளர், ஒரு பார்ட்னர் என்று மீண்டும் அந்த கொய்னோனியாவை என்ற வார்த்தையை அவர் ஞாபகப்படுத்தும் விதமாக இங்கே சொல்வது நம்மளுக்கு நன்றாக தெரியும். எனவே கிறிஸ்துவுக்குள் ஒப்புரவாகுதல் ஒரு அவசியம் என்பதை கொரிந்தியருக்கு எழுதின அந்த நிருபத்தில் சொன்னது போலவே அவர் இங்கே சொல்லுகிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 5:19-20 வாசிக்கிறோம் பாருங்க. அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாகுதல் உபதேசத்தில் எங்களிடத்தில் ஒப்புவித்தார். அதே போல இன்னைக்கு பாரு, இந்த ஒனேசிமு செய்தது எல்லாமே நான் பண்ண மாதிரி நீ நினச்சிக்கோ, அதுக்கானதெல்லாம் நான் உனக்கு ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்றது பின்வரும் வசனங்கள் உங்களுக்கு தெரியும் பாருங்களேன். ஒப்புரவாகி அந்த ஒப்புரவாகின வசனத்தை பாருங்கள், உபதேசத்தை எங்களிடத்தை ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்படின்னா இந்த ஒனேசிமு கூட நீ ஒப்புரவாகிறது கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நீ ஒப்புரவாகிறதுக்கு சமம்தான். அதுக்கு நாங்கள் ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோன்னு 2 கொரிந்தியருக்கு எழுதிய நிருபத்தில் சொல்லப்பட்டது போல இன்றைக்கும் ஒரு ஸ்தானாதிபதியாக இருந்து ஆனால் மென்மையாக சொல்லுகிறார். கொரிந்தியர்களுக்கும் கொலோசியர்களுக்கும் எழுதும் போது வேறு விதமாக அவங்களுக்கு சொன்னார். பிலோமோன் அப்படிப்பட்ட ஒரு நேச்சர் இல்லை போல இருக்குது. இவனுக்கு எந்த விதத்தில் சொன்னால் புரியுன்றதுக்கு அழகாகவே அவர் சொல்கிறாரு. அப்புறம் பாருங்க 18, அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்தும் உம்மிடத்தில் கடன்பட்டது உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக்கொள்ளும். பவுலாகிய நான் அதை என் சொந்த கையால் எழுதினேன், நான் அதை செலுத்தி தீர்ப்பேன், நீர் உம்மைத்தாமே என் கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லையே. எவ்வளோ அருமையாக பாருங்கள், எந்தெந்த வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி போட்டு எவ்வளோ அழகாக தேவ ஞானத்தோடு ஒரு லெட்டர் எழுத முடியுமா? இந்த லெட்டரை படிக்க போகும்போதே அவனுக்கு அந்த மனசு இலகிட்டு இருக்கும். அவ்வளோ அருமையாக, ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும், கர்த்தருக்குள் என் உள்ளத்தை இளைப்பார பண்ணும், நான் சொல்லுகிறதிலும் அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து இதற்கு நீர் இணங்குவீர் என்றும் நிச்சயித்து உனக்கு எழுதுகிறேன். நான் லெட்டர் எழுதுகிற ஆள் எப்பேற்பட்ட ஆள், உன் நேச்சர் எப்படி, நீ எப்படி கிறிஸ்துவுக்குள்ளே ஒபீடியண்ட்டாக இருப்ப எல்லாம் எனக்கு தெரியும். நீ இதுக்கு விசுவாசித்து நான் சொன்னதை கண்டிப்பாக நடத்தி காட்டுவேன், இதை விட அதிகமாகவே நீ செய்வேன்பதை தெரிஞ்சு தான் நான் உனக்கு லெட்டரே எழுதுகிறேன் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ அருமை பாருங்கள். மேலும் உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு படுவேன் என்று நம்பியிருக்கிறபடினாலே நான் இருக்கும்படிக்கு ஒரு இடத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணுங்கள். இந்த வசனத்தை வாசிக்க போகும்போது நம்மளுக்கு தெரியும், அப்போ அவர் சீக்கிரமாக சிறைச்சாலையிலேருந்து வரப்போகிறார் போல் இருக்குது. ஏன்னா ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணி வைங்க, அடுத்து நம்ம ப்ரேயர் பண்ணுறதுக்கோ மற்ற பிலீவர்ஸை மீட் பண்ணுறதுக்கோ அது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லதை புரிஞ்சிக்க முடியும். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் என்னோட கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பிராப்ரவும் என்னுடன் வேலையாட்களாக மார்க்கும் அரிஸ்தரும் தேமாவும் லூக்காவும் உங்களுக்கு வாழ்த்தல் சொல்லுகிறாரு. என் கூட இவங்கெல்லாமும் கட்டப்பட்டிருக்கிறாங்க சிறைச்சாலை. இவங்கெல்லாம் கூட அவங்கள ரிகார்ட்ஸை தெரிவிச்சுக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்கிறாங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக ஆமேன்னு சொல்லி ஆசீர்வதித்து இந்த லெட்டரை முடிக்கிறார். ரொம்ப அருமையான நிருபம் பார்த்துக்கங்களேன். இதில் நம்ம கற்றுக்க வேண்டிய ஆவிக்குரிய பாடம் பாருங்கள், ஒப்புரவாகுதல், கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம மன்னிக்கிறது, அவங்கள நம்ம திரும்ப எந்த ஸ்தானத்தில் பார்க்கணும், கிறிஸ்து நம்மளை எப்படி மன்னிச்சு, அதெல்லாம் நம்ம ஈஸியாக கற்றுக்க முடியும். அது மாத்திரம் இல்லாமல் இதில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, பவுல் இயேசுனுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் வெளிப்படையாக குறிப்பிடாத ஒரே நிருபம் இதுதான். அப்படி அவர் வெளிப்படையாக இயேசுனுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் வெளிப்படையாக ஒரு குறிப்பிடலாலும் சிலுவைக்கு முன்பாக நாம் யாவருமே சமம்தான் என்பதை சொற்களால் அல்ல, மாறாக பவுல் தன்னுடைய செய்கையில் சிலுவையை உயர்த்தி பிடிக்கும் ஒரே நிருபமும் இதுதான். அல்லேலூயா. சிலுவைக்கு முன்பாக முதலாளி, பணியாள், வேலைக்காரன், வேலைக்காரி, இங்கிலீஷ்காரன், ஃபாரினர், இதெல்லாம் எல்லாரும் ஒன்று தான், எல்லாரும் சமம்தான் அப்படின்றத அவ்வளோ அருமையாக சொல்கிறாரு. இந்த நிருபத்தில் பார்த்திங்கன்னா பவுல் அட்ரஸ் பண்ணுறது நம்மளுக்கு நல்லா புரியும். சரி, இன்றைக்கி இந்த சிறு நிருபத்தை குறித்து நம்ம இன்றைக்கி தியானிச்சிருக்கிறோம். இதில் நிறைய நம்ம விஷயம் கற்றுன்னு இருந்திருப்போம், புரியாதவர்கள் நிறைய புரிஞ்சிருக்கோம்.
கர்த்தருக்கு சித்தமானால் வேறொரு தலையங்கத்தோடு கூட வேறொரு காணொலியில் நான் உங்களுக்கு சந்திக்க ஆவலாக இருக்கிறேன். ரகசிய வருகைக்காக காத்து கொண்டிருக்கும் இந்த மணவாட்டி சபையை இரட்சகராக இயேசு கிறிஸ்து மிக விரைவில் கொண்டு செல்ல வருகிறார். விசுவாசிக்கிற நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், மாரநாதா. ஆமேன்.